தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அவர்கள் வந்து பார்த்தோம்னா, முந்தா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவுடைய கார மறிச்சாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு செய்தி சேனல்ல மிகவே பரபரப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நம்மலாம் வந்து என்ன பண்ணோம், நம்ம காணொளி அப்படிங்கிறது பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இருந்தக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அஜிதா அவர்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனியார் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அத பத்தி தான் நம்ம வீடியோல பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஜிதாவுடைய அண்ணனுக்கும் புஷி ஆனந்துக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில தான் இருந்துட்டு வந்துச்சாம். அப்படி இருந்த காலகட்டங்கள்ல அஜித்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாடி வரதுக்கு என்ன காரணம்? அவங்க அண்ணனுக்கும் புஷி ஆனந்துக்கும் இருந்த சண்டையில எதுக்கு அஜித்தாக்கு போஸ்டிங் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அஜித்தாவுடைய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆதரவாளரா இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல விஜய் ரசிகர் மன்றத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்ட நிர்வாகியா இருந்திருக்கிறாரு. அப்ப தனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, புஷி ஆனந்த் கிட்ட கோடிகள்ல பணம் குடுத்திருக்கிறாரு. அஜித்தாவுடைய அண்ணன். மிகப்பெரிய ஒரு திமுக ஆளுமை. அவர் பேர் சொல்ல வேணாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் குடுத்திருக்கிறாரு. அப்புறமேட்டு புஷி ஆனந்த வாங்கியிருக்கிறாரு. அப்புறமேட்டு என்ன ஆயிருக்குது, அவர் வந்து விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்ச வாட்டி, இவரு என்ன பண்ணிக்கிறாரு, ஒரே ஆளு ஒரே நேரத்துல 2 கட்சியில இருக்க முடியாது இல்லையா? இவரு ஆல்ரெடி டிஎம்கேல இருக்கிறாரு. அதே மாரி இப்ப வந்து டிவிகேல வந்து பணம் குடுத்திருக்கிறாரு. குடுத்த காசுக்கு ஏதோ ஒண்ணு வேணும். ஸோ என்ன பண்றாரு, தன்னுடைய தம்பிய ரெக்கமெண்ட் பண்றாரு. என் தம்பிக்கு போஸ்டிங் குடுத்துரு. நான் உன்ட்ட இவ்வளோ பணம் குடுத்துருக்கிறேன்ல, என் தம்பிக்கு போஸ்டிங் குடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க தம்பிக்கு போஸ்டிங் போட போகுறாங்க. அவங்களுடைய தம்பி அப்படிங்கிறவரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்ததுனால, சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் மறுபடியும் பணம் குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு எங்க தம்பிக்கு வேணாம், எங்க தங்கச்சிக்கு குடுத்துருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு தங்கச்சிய வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளரா போட்டிருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பல கோடிகள்ல பணம் வாங்கிட்டு, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த மாரி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆவுது, நாட்கள் போக புஷி ஆனந்த் என்ன பண்றாரு, இவங்க என்ன பணம் குடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த அவரு இருக்கிறேன்னாரு. அப்புறம் அவங்க தம்பிய போட சொன்னாரு. அப்புறமேட்டு அவங்க தங்கச்சி இருக்கட்டும்ங்கிறாரு. இவங்க ஏற்கனவே நம்ம மேல வந்து இவங்களுக்கும் நம்மளுக்கும் ஆவாதுல்ல. பணத்த வாங்கிக்கலாம், கடைசியா கழட்டி விட்டுறலான்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் இருந்திருக்கிறாரு. இப்ப அப்புறமேட்டு என்ன ஆகுது, புஷி ஆனந்த் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, புது மாவட்ட செயலர போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆண. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஃபேஸா இவங்க தான் இருந்தாங்க. எவங்க இருந்தாங்க? அஜித் அவங்க தான் இருந்தாங்க. தூத்துக்குடி இவங்களுடைய பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர்னா இவங்க தான். அஜித்தா தான் அப்படின்னு சொல்ற மாரி, ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து அவங்க ஒரு ஃபேமஸா இருந்தாங்க. இப்ப விஜய் அண்ணாவுடைய பனையூர் கட்சி ஆஃபீஸ்க்கே போனாலும், பார்க்குற எல்லாத்துக்குமே பணம் குடுப்பாங்களாம். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கைன்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப வெயிட்டான ஆளு. இவங்கள யாருமே எதுவுமே பண்ண முடியாது, நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. யாரு? அஜித்தா. வரவங்க எல்லாருக்குமே பணத்த எடுத்து அப்படியே அள்ளி இறைப்பாங்களாம். பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்களாம், அவரு விஜய் கட்சி ஆஃபீஸ்ல விஜய விட இவங்களுக்கு தான் மதிப்பு அங்க அதிகமா, செல்வாக்கு அதிகமா. மத்த மாவட்ட செயலாளர கூட கம்பேர் பண்ணும்போது, புஷி ஆனந்த கம்பேர் பண்ணும்போது, அவரு விஜய் அண்ணாவே வந்தாலுமே கூட, அவருக்கு இருக்கிறத விட இங்க மத்தவங்க இவங்களுக்கு தான் அதிக ஒரு மதிப்பு குடுப்பாங்களாம். பார்க்குற எல்லாத்துக்கும் பணத்த எடுத்து குடுப்பாங்களாம். அவரு விஜய் பார்க்குற எல்லாத்துக்கும் பணத்த எடுத்து குடுக்க மாட்டாரு. புஷி ஆனந்த பார்க்குறவங்க எல்லாருக்கும் எடுத்து குடுக்க மாட்டாரு பணத்த. எடுத்து வாங்கிங்கன்னா வச்சுக்குவாரு. ஆனா இவரு என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த அஜித்தாங்கிறவங்க, பணம் நெறைய குடுத்து பணத்த வேற இறச்சி மிகப்பெரிய அளவுல தனக்குன்னு ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்து பார்த்தோம்னா, கல்குவாரி, லாரி பிசினஸு, மண்ணு இந்த மாரி ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட்டு, கந்து வட்டி, ஃபைனான்ஸு இப்படி ஏகப்பட்ட பல தொழில் பண்றாரு அவங்க அண்ணன். தூத்துக்குடியிலே அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆளு. அவங்க தங்கச்சி தான் அஜித்தா. இப்படி இருக்கும் பொழுது, இவ்வளோ பணத்த வாங்கிட்டு இவன் நம்மள போஸ்டிங் குடுக்காம விட்டானேன்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்க, புஷி ஆனந்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவரு என்னன்றாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, உனக்கு மேல யார் இருக்கிறா? விஜய் தானே இருக்கிறாரு. அவர போய் நான் நேர்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா அஜித் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100, 200 ஆளுங்க தன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் கூட்டிட்டு, எல்லாரையுமே கார்ல வச்சு கார் பேசி கூட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க மெட்ராஸ்ல தூத்துக்குடியிலருந்து மெட்ராஸ் ஒருத்தர் வராங்க அப்டின்னா, கார்ல வராங்க அப்டின்னா, ஒரு கார்ல வராங்கன்னா ஒரு ரூ. 5000 ஆகும். அந்த கார்ல ஒரு ஒரு 6 பேர் வரலாம், இல்ல 7 பேர் வரலாம். இவங்க ஒரு 200 பேர் அவங்க கூட்டிட்டு வராங்க அப்டின்னா, அது காஸ்ட்டே எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி நீங்க கணக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோ செலவு பண்ணிட்டு வராங்க. ஏன்னா, அவங்க பெரிய ஒரு கோடீஸ்வரங்க. தூத்துக்குடியில மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபர் அவங்க அண்ணன். அதனால வந்து எல்லா பணம் செலவு பண்ணிட்டு வராங்க. எங்க வராங்க? விஜய் அண்ணாவோட கட்சி ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்து விஜய் அண்ணாட்ட நான் நேர்ல போய் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விஜய் ஒரு முறை கார் முன்னாடி போய் நிக்கிறாங்க. கார் நிறுத்துங்க அப்டின்ட்டு. எந்த பயனும் இல்ல. கிட்டத்தட்ட பவுன்சருங்கலாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த அம்மாவ நவுத்தி விட்டுட்டு கார் எடுத்துட்டு போறாங்க. நடிகர் விஜய் என்ன என்ன பண்ணியிருக்கணும், சினிமாலாம் என்ன பண்றாரு,
யாராச்சும் ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனைனாங்கன்னா, உடனே வந்து குரல் குடுக்குறாரு. சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி படத்துல பாட்டுலாம் கூட நடிச்சிருக்கிறாரு. அந்த பாட்டுல இவரு தான் இருக்கிறாரு. அந்த படத்துலயும் இவரு தான் இருக்கிறாரு. பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், முக்கியத்துவம் குடுக்கணும், நெறைய மாற்றத்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டயலாக்லாம் பேசுவாரு. நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு படத்துல. நிஜத்துல இந்த மாரி ஒரு பொண்ணு வந்து கார் முன்னாடி நிக்குது. அந்த பொண்ண வந்து நவுத்தி விட்டாங்க பவுன்சர்ஸ். ஓகே. அந்த பொண்ணு வந்து இவரு ஆஃபீஸ்க்குள்ள போனவாட்டி அந்த பொண்ண கூப்பிட்டு, "என்னம்மா பிரச்சனை? ஏதும்மா? உன் கருத்து என்னம்மா? ஏன் இந்த மாரி பண்ற? கார ஏன் மறிக்கிற? ஏன் ஆஃபீஸ் வந்து என்ன பார்க்கலாம்ல? பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா? என்ன ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டுருக்கலாம்." ஆனா அவரு எதுவுமே பண்ணல. யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? பொதுவாவே அவருக்கு இது ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு. தன்னோட காருக்கு முன்னாடி யாரோ வந்து உழுவுறது, யாரோ நம்மள பார்க்கணும் மரத்து மேல ஏறுறது, இத பண்றதெல்லாம் அவர் ரொம்ப விரும்புவாரோ என்னமோ தெரியல. இந்த மாரி ஒரு பொண்ணு வந்திருக்குன்னா, அந்த பொண்ணுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டுருக்கலாம். இதெல்லாம் அவர் எதுவுமே கேட்கலையாட்றாரு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, அஜித் தாங்கிறவங்க. விஜய்க்கு எதிரா, கட்சிக்கு எதிரா எந்த ஒரு குரலுமே குடுக்கல. விஜய்க்கு எதிரா, கட்சிக்கு எதிரா எந்த விதமான ஒரு கருத்தையுமே சொல்லல. அப்ப கூட பத்திரிக்கைக்காரங்க கேட்கறாங்க, "மேடம் ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்கன்ட்டு." அவங்க என்ன பண்றாங்க, கம்முனு தலைய மட்டும் ஆட்டிட்டு எதுவும் சொல்ல விரும்பலன்ட்டு போறாங்க. இந்த அளவுக்கு கட்சிக்கு அந்த அம்மா விசுவாசமா இருக்கிறாங்க. விஜய் மேல ரொம்ப ஒரு விஜய்க்கு உண்மையா இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ அவங்க கம்முனு போயிட்டாங்க. போன வாட்டி என்ன பண்றாங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இப்போ வந்து சீரியஸா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்திருக்குது. செய்திகள்லாம் வந்து செய்தி ஊடகங்கள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவங்க அண்ணன் ஏற்கனவே பெரிய ஆளு. இதனால இந்த கோவம்லாம் யார் மேல இருக்கும்? போஸ்டிங் போடாத புஷி ஆனந்த் மேல தான் இருக்கும். இவங்க வந்து தூத்துக்குடியிலேயே பெரிய ஆளுங்க. தூத்துக்குடியிலேயே பெரிய ஆளுங்க. நாளைக்கே புஷி ஆனந்த் ஏதோ ஒரு விஷயமா தூத்துக்குடி பக்கம் போறாரு அப்படின்னா, திடீர்னு ஏதோ லாரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எங்கேயோ நடக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன ஆவாங்க? உண்மையாலுமே வந்து கேட்கறவங்கலாம் ரொம்ப அதிர்ச்சி தர மாரி செய்திகள் அப்படிங்கிறது நெறைய ஊடகங்கள்ல வரும். யாரோ ஒருத்தர் இப்ப எத்தனையோ நம்ம சினிமாலலாம் பார்க்குறோம் இல்லையா? இவங்க போகும்போது லாரி வந்து அடிச்சிருச்சு கார்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி கூட இவரு ஏதோ ஒரு பண்ணாலும் பண்ணுவாங்க. சொல்ல முடியாது. மிக மிக பெரிய ஆளு அப்படிங்கும் பொழுது, இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பகை இருக்குது. அதோட பகைய வந்து மனசுல வச்சுட்டு தான் இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து இவங்க சைடுல நடந்துருச்சு. வேற அடுத்து அஜித் சைடுல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அஜித்தாவுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விஜய் அண்ணா மேலயும், புஷி ஆனந்த் மேலயும் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா என்ன பண்ணிக்கிறாங்க, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க வந்து திருப்பரங்குன்றம் மலையில ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அதுக்கோசரம் யாராச்சும் ஒண்ணு மதச்சார்பின்மை சம்மந்தமா ஒரு ஆதரவு குடுத்திருக்கலாம். அல்லது மதத்த சார்ந்த ஒரு ஆதரவு குடுத்திருக்கலாம். அல்லது நடுநிலையா ஒரு ஆதரவு குடுத்திருக்கலாம். இந்த மாரிலாம் போராட்டம் பண்ணல. விஜய் கட்சிக்காரங்க, விஜய் அண்ணா கட்சிக்காரங்க போராட்டம் பண்றாங்க. யார எதிர்த்து? விஜய் அண்ணாவ எதிர்த்து, புஷி ஆனந்த எதிர்த்து, விஜய் அண்ணா போட்ட மாவட்ட செயலாளர எதிர்த்து, சொந்த கட்சிக்காரங்களே போராட்டம் பண்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம செய்தி ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் முழுக்க யார் காரணம்? புஷி ஆனந்த் அவர்கள். அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில இந்த மாரி மாவட்ட செயலாளருக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்கும் பொழுது, இந்த மாரி சுமூகமான முறையில போட்டு குடுக்கல. ஒரு நகர அளவுல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, 4,00,000 5,00,000 பணம் கேட்கறாங்க. மாவட்ட பொறுப்புக்குலாம் போயிட்டோம்னா, கோடிக்கணக்குல பணம் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து விஜய் அண்ணாவுக்கு தெரியுமா? தெரியாதோ தெரியல. ஆனா, அவரு பேர சொல்லி இவங்கலாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாரி ஆளுங்களால வந்து விஜய் அண்ணாக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரு. இவங்க பண்ற விஷயம்லாம் விஜய் அண்ணாவுக்கு தெரியணும். அவரு வந்து நல்லது பண்ணணும்னு கட்சி ஆரம்பிச்சாலும், கூட இருக்கிறவங்கலாம் இந்த மாரி பணத்த வாங்கிட்டு கெட்டது பண்றாங்க. இவங்க செய்யற விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா அவரு தடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது, ஓகே இந்த மாரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா, இந்த மாரி நடக்கக்கூடிய தவறுகள்லாம் வந்து தலைமைக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நடக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு ஆள மட்டுமே நம்பி நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. ஸோ, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாக்கு தான் மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர். அவருக்கு வந்து முழுக்க இது எங்க பாதிக்கும்னா, ஓட்டு அப்படிங்கக்கூடிய விஷயத்துல பாதிக்கும். இப்ப இன்னைக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி கட்சி பொறுப்பு வாங்கியிருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு ஜெயிச்சு வந்த வாட்டி ஜெயிச்சாங்கன்னா, ஜெயிச்சு வருவாங்கன்னு கூட வைங்க. யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க ஜெயிச்சு வராங்கன்னு வைங்களேன், அவங்க ஏரியாவுல ஜெயிச்சு வராங்கன்னு வைங்களேன், ஜெயிச்சு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? தனக்கோசரம் என்ன செய்ய முடியும்? தான் எப்படி சம்பாரிக்க முடியும்னு சொல்லிட்டு, எதுலயா வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. என்ன வாய்ப்பு? ஊழல் செய்ய முடியுமா? ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாரிக்க முடியுமா? இந்த மாரி தான் யோசிப்பாங்க. ஸோ, ஒருத்தர் பணம் செலவு பண்ணிட்டு வரும்பொழுதே, நான் இவ்வளோ சம்பாரிப்பேன்னு கனவுகளோட வராரு அப்படின்னா, அவங்களால எப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு குடுக்க முடியும்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க.